நம்ம எவ்வளவோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஏஞ்சல் மெசேஜஸ் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. ஒரு மெசேஜும் ஒரு காஷனோட வந்திருக்கு. நீ இதை செஞ்சால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்டென்ஸான ஒரு ரீடிங். ஸ்மால் ரீடிங்ஸ் தான், ஷார்ட் ரீடிங்ஸ், பட் கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங் ரீடிங்காக இது உங்களுக்கு இருக்கும். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். புத்தாண்டை வரவேற்றுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்களும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புத்தாண்டை இன்னும் புதுமையாக, இன்னும் அழகாக பண்ணணும்னு நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய சப்போர்ட் தான். ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் மெசேஜ் ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த ரீடிங்கில் வந்து ஒரு சில கார்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஒரு சில கார்ட்ஸில் உங்களுக்கு ஒரு காஷன், இதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இதை நிறுத்து, நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க போகுது. தெரியல கார்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த தடவை 4 செட் ஆஃப் கார்ட்ஸ், 4 செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் உங்களை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசைங்க உங்ககிட்ட பேசணும்னு. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு அவர்களுக்கு ரொம்ப ஆசை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக தேன் போல் இருக்கும் அப்படின்றது திகட்ட அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். திகட்டாது இல்லை, ஓகே, பட் அந்த அளவுக்கான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். 4 செட் ஆஃப் கார்ட்ஸில் ஏதேனும் 1, 2 ஏன் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏஞ்சல்ஸோடைய மெசேஜஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி, ஒரு பவர், ஒரு அன்பேரலல்டு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்புங்க, ஜஸ்ட் பிலீவ். கண்ணை மூடிட்டு நம்புங்க. பிரபஞ்சம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அக்செப்டன்ஸுக்கு உங்களுடைய ஒரு தலையாட்டுதல் போதும் அப்படின்ற ஒரு சத்தம் போதும். எல்லாமே உங்களுக்காக அப்படியே ஒரு டீமாக வந்து உங்கள் பின்னாடி நிற்பாங்க. நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு வாங்க. இன்றைக்கி உங்களுக்கான 4 செட் ஆஃப் கார்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய போகுது. எதை சூஸ் பண்ணுறீங்களோ கேள்விகளை வச்சு சூஸ் பண்ணுங்கள், இல்லை சூஸ் பண்ணிட்டு கேள்விகள் கேளுங்க. இட் இஸ் அப் டு யூ. பட் இந்த புத்தாண்டுலேருந்து வேறு மாதிரி நம்ம வந்து கொண்டாட போகிறோம். ஓகே, ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். தயாராக இருக்கீங்களா? இதோ உங்களுக்கான 4 செட் ஆஃப் கார்ட்ஸ். வெல்கம். ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வச்சுருக்காங்க. அதுக்காக நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த மெசேஜை கேட்டோன்னே ஐ கன்ஃபார்ம் CONFIRM அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சமே உங்கள் எண்ணங்களாக உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கலாமா. நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதுலேயுமே ஒரு மூவ்மெண்ட் இல்லை. எதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஒரு விஷயத்தையும் நீங்கள் குவெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னோடய வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, நான் வாழ்கிறதுக்கான நோக்கம் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பிளான் பண்ணுற விஷயங்கள் கூட நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நடக்காமல் போகலாம். எல்லாம் ஒரு ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் ரிமெம்பர் ஒன் திங், இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய எண்ணங்களாக உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு முதல்ல சொல்கிறாங்க. இரண்டாவது அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ரிலாக்ஸ். இந்த நேரத்தில் யாரோட ஒப்பீனியன்ஸும் டோன்ட் மேட்டர். இவங்க அதை சொல்கிறாங்களே, அவங்க அதை நினைக்கிறாங்களே, நத்திங் எவர் மேட்டர்ஸ். இந்த நேரத்தில் உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகளை ஆளக்கூடிய அந்த எண்ணங்களை நீங்கள் சரிப்படுத்தினா மட்டுமே போதுமா. ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளான் வச்சுருக்காங்களாம். தெரியலல்ல அது என்ன பிளான்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குல்ல. ப்ராபப்ளி அதுதான் மிரக்கலாக கூட இருக்கலாங்க, தெரியல. இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் பிளான் வச்சுருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளான் அப்படின்றது தான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அந்த ஃபீலிங், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப்பை கொடுக்கும். இன்னமும் என் வாழ்க்கையில் ஏதோ இருக்கா, இன்னமும் நிறைய விஷயங்கள் நடக்க போதா அப்படின்னு உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் தனியாக இல்லை. உங்களோட உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களை மாதிரியே இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு ரே ஆஃப் ஹோப் இந்த மெசேஜ் கொடுக்கும். உங்களுடைய வெல்பீயிங் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே முக்கியம். ஏன்னா பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம வரும்போது நமக்காக ஒரு பிளான் எடுத்துக்கிட்டு நம்ம வரோம். அந்த பிளானை நம்ம முடிக்கிற வரைக்கும் நம்ம வி ஹாவ் டு கீப் கோயிங், வி ஹாவ் டு கீப் ஃபைட்டிங். இருக்கிற பேட்டில்ஸ் எல்லாம் தாண்டி 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 நம்ம வந்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா. இல்லை என்னால் முடியல அப்படின்னு நம்ம உட்காந்துட முடியுமா?
நம்புங்க அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கான். இட் ஹேஸ் அ பர்பஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க உங்கள் கார்ட்ஸ். அண்ட் இந்த பிரபஞ்சத்துடைய பிளான், உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பிளானை நீங்கள் நினச்சாலே நிறுத்த முடியாது. அப்போ மற்றவர்கள் எப்படிங்க நிறுத்த முடியும் நமக்கான இருக்கிற அந்த பிளானை? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய தடவை நம்ம ரீடிங்ஸில் பார்த்துருக்கோம், நம்ம மற்றவர்களில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை எடுக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்குறோன்ட்டு. அதுவுமே ஒரு பிளான் தான் அப்படின்றது உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஏன்னா அந்த பிளான் நடந்தாதான் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இனிமே உன் வாழ்க்கையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு செல்லணும் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு வரும். அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜை இந்த கார்ட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க. யூ ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ். நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க, ஐயோ எனக்கு இன்னும் எதுவும் நடக்கலையே, நான் நினைக்கிற மாதிரியும் எதுவும் இல்லையேன்னு. இதெல்லாம் நீயா நினச்சிக்கிட்டு இருக்க. மற்றவர்களோட ஒப்பீனியன்ஸ், மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கணும்னு நீ முடிவெடுக்காத. இல்லை நீயா அஸ்யூம் பண்ணிக்கிற இவங்கெல்லாம் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. நோ, யாருமே உன்னை பற்றி எதுவும் நினைக்கிறவங்க மனசையும் நீ மாற்ற முடியாது. அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல சண்டைகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். எங்கெங்கே பீஸ் தேவையோ, எங்கெங்கே இல்லைங்க, நமக்கு மன அமைதி வேணும்னா மற்றவர்களையும் நம்ம எதிர்த்து பேச வேண்டாம். மற்றவர்கள் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசும்பொழுது அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறது நல்லது. உங்களுடைய தடைகள், சேலஞ்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, என்னால் முடியல, முன்னுக்கு போக முடியலன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது எல்லாமே டெம்ப்ரரி தான், எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். அண்ட் இந்த பிரபஞ்சம் உங்களை நேருக்கு நேர் ஒரு நாள் பார்க்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அன்னைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கான பதிலை சொல்ல ஆரம்பிக்கும். இல்லைங்க, நான் நிறைய தடவை ஏன்னு கேட்டிருக்கேன். இல்லை, நீங்கள் ஏன் கேட்குறதுக்கு கூட ஒரு டிவைன் டைமிங் வரணும். அதுதான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். நீங்கள் அன்னைக்கு அதை கேட்கும் பொழுது அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஏன் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு. அண்ட் ஆல்சோ ஒரு சில ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்க. இது உங்களுடைய ரகசியங்களாக இருக்கலாம், இல்லை மற்றவர்கள் உங்களை நம்பி சொன்ன ரகசியங்களாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, தேவையில்லாமல் எதையாவது நீங்கள் மற்றவர்கள்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களான்னு. வேண்டாம். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களை மட்டும்தான். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. உங்கள் எண்ணங்களை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எல்லாமே சூப்பராக நடக்க போகுது இந்த புத்தாண்டுலேருந்து. ஏஞ்சல்ஸோடைய மெசேஜஸை கேட்டிங்களா? ரொம்ப பிடிச்சிருந்ததா? லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு. ஆல்சோ இந்த ரீடிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். புத்தாண்டை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். as always keep smiling. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக நிறைய மெசேஜஸ் வச்சுருக்காங்க இல்லையா? பட் இந்த நேரத்தில் உங்களுக்கான மெசேஜ் என்னவா இருக்கும் வாங்க பார்க்கலாம். நிறைய வேண்டியிருக்கீங்களா? நிறைய கேள்விகள் இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கங்க. ஏன்னா உங்கள் கார்ட்ஸை பார்க்கும் பொழுதே நான் இவ்வளோ கேள்வி கேட்குறேனே, எனக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு தேடல்லையே நீங்கள் போயிட்டுருக்கீங்களோ? புரிஞ்சுக்கோங்க, நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு எக்ஸெப்ஷனல் டிஃப்ரென்ஸ் தெரிய போகுது. இட் இஸ் கோயிங் டு பி மோர் தென் யூ எவர் இமேஜின்ட். நம்ம எல்லாருமே ஒரு கற்பனை வச்சுருப்போம்ல, நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்போம்ல. அதெல்லாம் தாண்டி, உங்களுடைய எண்ணங்களை தாண்டி, நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் தாண்டி ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்காக அமைய போகுது. நீங்கள் எல்லாத்தையுமே கேள்விகள் கேட்டிருக்கீங்கங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் நம்பிக்கை இழக்கலை. அது ஒரு டெம்பரரியாக இந்த நேரத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட அதை ஃபாலோ பண்ணலை. நீங்கள் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் என்றைக்குமே விடலை. அதுதான் உங்களுடைய பவர். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ட்ரஸ்ட், உங்களுடைய பிலீஃப் தான் உங்களுடைய பவர். அண்ட் உங்களுடைய பவர் எதில் தெரியுமா பிரதிபலிக்கும்? ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட இன்னும் நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. வா, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ண மூடி நினச்சி பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை நான் இந்த விஷயத்த செய்யலை, இந்த வேலையை நான் செஞ்சிருந்தேன்னா அந்த அந்த விஷயத்த உங்களை செய்ய விடாமல் யார் தடுத்தா? ஏஞ்சல்ஸ், இந்த பிரபஞ்சம், உங்களுடைய எண்ணங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் நிறைய கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. கவனம்னா அதை ரெப்ளனிஷ் பண்ணுறதுல இல்லை, பட் உங்களுக்கு தெரியுது உங்கள் ஆரோக்கியம் ஏதோ சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. கவலைப்படாதீங்க, எவ்ரி திங் வில் பி ரெஸ்டோர்ட்.
உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடுகளும் நீங்கள் நம்புனீங்கன்னா எல்லாமே சரியாக போக போகுது. யூ ஆர் கோயிங் டு பி சூப்பர் ஸ்ட்ராங் ஃபிசிக்கலி ஆல்சோ. அண்ட் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகுது. ரொம்ப முக்கியமாக உறவுகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் எல்லாமே சரியாக போகுது. ஆனால் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறாங்க. என்கிட்ட இன்னும் ரெகுலராக பேச ஆரம்பி, ஃப்ரீக்வெண்ட்டாக என்கிட்ட பேசு, என்கிட்ட சொல்லு உனக்கு என்ன வேணும், என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கலை அப்படின்றத எல்லாமே என்கிட்ட பேசு, என்கிட்ட பகிர்ந்துக்கோ. அப்போ தான் நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத என்னால் யோசிக்க முடியும். திஸ் இஸ் அ ப்ராமிஸ். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. நீ என்கிட்ட பேசு, உனக்கு என்ன வேணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை வேணுன்றத நீ என்கிட்ட சொல்லு, அதை நான் உனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரேன். ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷ்னலான மெசேஜில் இது. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எஸ் செட் ட்ரூ இஸ் ட்ரூ அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஒரு இடத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும்னா அது உங்கள் வீடுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது அதுதான் தெரியுது. வீட்டை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க மாட்டுறீங்க, இல்லை ஓவராக யோசிக்கிறீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் அப்படின்றனால ரொம்ப ஓவராக யோசிக்கிறீங்களா இல்லை யோசிக்கிறதே இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு சிந்தனை நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாரோடையும் ரொம்ப சகஜமாக பேசுகிறத நிறுத்திட்டீங்களா, மனசை திறந்து பேசுகிறத நிறுத்திட்டீங்களா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு சேட்னஸ், ஒரு சோகமும், ஒரு லோன்லினஸ், தனிமை எனக்கு தெரியுது உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது. The angels are listening. உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்கு. பி ஓப்பன் டு கம்யூனிகேஷன். மனசை விட்டு வாயை திறந்து பேசுறதுல கவனம் செலுத்துங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ ஏஞ்சல் கிட்டையும் உங்கள் எண்ணங்கள் கிட்டையும் ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையை உங்களால் எதிர்பார்க்க முடியும். இதை விட ரொம்ப க்யூட்டான ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏஞ்சல்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் நோ மேட்டர் வாட். என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னோட தோழன், தோழி, எதா வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் என்கிட்ட பேசு, என்னை நம்ப. தினசரியும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கிற விஷயங்கள் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு வேளை இது இன்னும் பெட்டராக இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமோ, நிறைய விஷயங்கள் நீ யோசிக்கிறல்ல. தூங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு தூங்குறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோ. அதே மாதிரி காலையில் எழுந்தோடனே என்கிட்ட உன் நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணி பாரு. எனக்கும் ஒரு பவர் இருக்குல்ல, அந்த எண்ணம் வழியாக நான் உனக்காக எதாவது செய்ய முடியும்ல. எனக்கு வேணும் வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக இப்படி இருந்தா அப்படி இருந்தா பிளான் கொடு. உன்னோட பிளானை எனக்கு கொடு. உன்னோட டேயை நீ ஸ்கெட்யூல் பண்ணு. உன்னுடைய நாள் எப்படி இருக்கணும்னு நீ முடிவு செய். அதுக்கப்புறம் நான் உனக்கு எப்படி உதவ முடியும்னு பார்க்குறேன்னு ரொம்ப ஒரு அஃபர்மிங் மெசேஜை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் ஐ அஃபர்ம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ அஃபர்ம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. AFFIRM ஐ அஃபர்ம் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா விஷயமும் நல்லபடியே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நிறைய கேளுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இந்த ரீடிங் எவ்வளோ பிடிச்சிருந்தது, எவ்வளோ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக பெருசாக ஏதோ முக்கியமான ஒரு மெசேஜ் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. அது என்னன்னு பார்த்துடலாமா? நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ ஹாவ் த பெஸ்ட் கார்ட்ஸ்ன்னு நான் சொல்லணும். புதிய மிரக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆர் யூ ரெடி? ஐ எம் ரெடி அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். புதிய மாற்றங்கள், புதிய மிரக்கிள்ஸ், மாற்றங்களை விடுங்க, அது சேஞ்சஸ், புதிய அற்புதங்கள், மிரக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் நிறைய கேட்டிருக்கீங்க போல இருக்கே, வானத்தை பார்த்து எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு உங்கள் காட்சியில் எனக்கு தெரியுது. ஆனால் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எனர்ஜியாக உங்களுக்கு வரப்போகுது. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முடிஞ்சு அது முடிதல்லேருந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் கார்ட்ஸை பார்த்து, இது என்னோடய இன்ட்யூஷன் இல்லை, உங்கள் கார்ட்ஸில் இருக்கக்கூடிய மெசேஜ். அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கலாம், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் அது நடக்க போகுதுங்க. அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தால் என்ன, அது நடக்க போகுது, அதுதானே முக்கியம். எஸ், அன்பேரலல்ட் எனர்ஜி அண்ட் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்க போகும். அப்படின்னா யாருக்குமே கிடைக்காத, ஆனால் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும், உங்களால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமாம் இல்லை, நான் இதெல்லாம் நினச்சிருக்கேன்ல, பட் இன்றைக்கி நான் நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல, என்னால் முடியும்ல. அந்த மாதிரி ஒரு அன்பேரலல்ட், யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்கள் கார்ட்ஸ் அத்தனையுமே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ப்ராஸ்பெரிட்டி தாங்க, அபண்டன்ஸ் தான் இனிமே. அண்ட் நீங்கள் நிறைய அன்பு எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க. அந்த அன்புக்கு பே பேக் டைம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த நேரத்தில் ஒன்று எல்லாம் வந்து சேரும் போ
அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேபேக் டைம், எல்லா அன்பும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் தயாராக இருக்கீங்களா இந்த அன்பை ரிசீவ் பண்ண? ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் கார்ட்ஸில் என்ன பியூட்டி அப்படின்னா, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னல, இதில் அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிடைக்க போதில்ல ஒரு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கே, என்டையர் ஃபேமிலி. நீங்கள் இவங்கெல்லாம் எனக்கு வேணும், இதுதான் என்னோட ஃபேமிலின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அவங்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது. இது வந்து பிளட் ரிலேஷனுக்கு மட்டும் இல்லை, நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவர்கள் அப்படி மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. நீங்கள் இவங்கெல்லாம் என் ஃபேமிலிங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே அற்புதமான பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அவங்க ஒரு நல்ல ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே என்டர் பண்ண போகிறாங்க. ஆரோக்கியமான ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே அவங்க இறங்க போகிறாங்க. அண்ட் இதை விட முக்கியமாக ஒரு ஃபினான்ஷியல் மிரக்கிள் உங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. சில நேரத்தில் பணம் இருந்தாலே எல்லாத்தையும் வாங்கலாம். ஹைப்போதட்டிக்கலாக நம்ம சொல்கிறோம் இல்லை, பணம் எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியாது. உண்மை, நேர்மை, அந்த நம்பிக்கை, இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. பட் மற்றபடி மற்றதுக்கெல்லாம் பணம் தேவை இல்லையா? ஆரோக்கியத்துக்கு கூட இன்னைக்கு அது கொடுத்தாதான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்ன்ற நிலைமையில நம்ம இருக்கோம். இப்போ அந்த ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் கூட உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த சக்ஸஸ்க்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய டிவைன் எனர்ஜி அப்படியே சூழ்ந்த மாதிரி, நீங்கள் ஃபேமிலின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படின்ற அந்த ஒரு டிவைன் எனர்ஜியை அப்படியே உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபேவர் இதெல்லாம் நீங்கள் கேட்டது தான். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். நீங்கள் நிறைய பிளான் யோசிச்சு வச்சிருக்கீங்க, கற்பனை, நிறைய கற்பனை உங்களுக்கு. கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நிறைய கற்பனை செஞ்சு வச்சுருக்கீங்க, இமோட் பண்ணியிருக்கீங்கங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, சும்மா நினச்சி பார்க்குறதுல அதோட ஸ்ட்ரென்த் இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்னு நினச்சி பார்க்குறதுல ஸ்ட்ரென்த் இல்லை. இமோட் பண்ணணும், மனசுக்குள்ளேருந்து வெளியில் வரணும். அது அந்த இமோஷன்னால தான் இன்னைக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. த பிரில்லியன்ட் கார்ட்ஸுங்க. எனக்கு 1111 கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணியே ஆகணும். இந்த வாரத்திலிருந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய வேலை, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளான், உங்களுடைய உறவுகள், பணம், செல்வம், பணம் மட்டும் இல்லை செல்வமே, எல்லாமே உங்களுக்கு அப்படியே உங்கள் மேலே கொட்டுனா எப்படி இருக்கும், சும்மா கண்ணை மூடி நினச்சி பாருங்கள். அதுதாங்க உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து நடக்க போகுது. அண்ட் யூ ஹாவ் அ ரீசன் டு செலிப்ரேட். சும்மா அப்படியே உங்களுக்கு வந்து ஏதோ நான் வேண்டினேன், நான் இமோட் பண்ண இதனால கிடச்சதுன்னெலாம் இல்லை. யூ டிசர்வ் திஸ். ஒரு விஷயமும் நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க. இப்போ நடக்க போகிற எல்லா மிரக்கிள்ஸுக்கும் நீங்கள் தகுதியானவங்க. யூ ஹாவ் அ ரீசன். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை தான் நீங்கள் இனிமேல் கவனிக்க ஆரம்பிக்கணும். யோசிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே பண மழை உங்கள் மேலே கொட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டே இருங்க. அது எங்கேருந்து வருது, எவ்வளோ வருது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பணம் அப்படியே மலை சாரல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உங்கள் மேலே கொட்டிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே கொட்டும் போது அப்படியே புல் அரிக்கணும். எப்படியோ பணம் வருங்க, உங்களுக்கு கட்டாயமாக வரும். யூ வில் ரீச் சக்ஸஸ். நீங்கள் நினைக்கிற எல்லா மிரக்கிள்ஸையுமே நீங்கள் இந்த வாரத்துலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. யோர் கார்ட்ஸ் ஆர் ஸோ பிரில்லியன்ட். அண்ட் நல்லதே நினச்சிருக்கீங்க, அதனால நல்லது நடக்குது உங்களுக்கு அப்படின்ற ஒரே வார்த்தை தாங்க நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ரீடிங்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ், ஐ எம் ரெடி ஃபார் சக்ஸஸ், நான் சக்ஸஸுக்காக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் மாரட். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ ஏஞ்சல்ஸ், உங்களுக்காக ஒரு பெரிய மெசேஜ் வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தயாராக இருக்கீங்களா? வாங்க. ஏன்னா நீங்கள் செட் 4 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு நான் இந்த ரீடிங் ஆரம்பிக்கிறேன். ப்ராஸ்பெரிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. செழிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தான் செழிப்புக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்குது. ப்ராஸ்பெரிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்புறீங்களா? ஐ பிலீவ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ பிலீவ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இன்றைக்கே ஏதோ நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில், இன்னைய நாளில் ரொம்ப ப்ராமிசிங்காக ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்ல அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். இல்லை இன்னைக்கு ஒரு பாடமாவது நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஜஸ்ட் திங்க் ப்ராஸ்பெரிட்டி. நான் நம்புகிறேன் ஒரு செழிப்பான வாழ்க்கையை நான் வாழ போகிறேன்னு நீங்கள் நம்புங்க. இது ஒரு ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜ் மாதிரி தாங்க தெரியுது.
உங்கள் ரீடிங்ஸை பார்க்கும்போது நிஜமாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நாள் எந்த பாதையில் போகணுன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது உங்களுக்கு. இப்போது ஒரு சில நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. இல்லை இல்லை, இந்த பாதை சரியில்லை, நம்ம இப்படி எடுப்போம் இப்படி போவோமா அப்படி போவோமா, இங்கேயும் அங்கேயும் போய் கடைசியில் டயர்டாகி சரியான ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தள்ளி போடுங்க. தேவையில்லை அப்படின்றத இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய கோபம், அந்த ப்ராஸ்பெரிட்டி ஏன் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கு, ஏன் அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம தானே அதுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாள். இப்போ அது காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஏன் அங்கே போக முடியலன்னா உங்களுடைய கோபம் அங்கே தடையாக நிற்கிது. அந்த கோபம், அந்த வெறுப்பு, அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அதை அப்படி தள்ளி விட்டுட்டு நான் ஒரு அழகான வாழ்க்கையை வரவேற்க தயாராக இருக்கேன். ஐ எம் பிளெஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லுங்க. ஐ எம் பிளெஸ்ட். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு மாற்றங்கள் மேல நம்பிக்கை இருக்கு சொல்லுங்கங்க. நீங்க வாயை திறந்து சொன்னாதான், வாயை திறந்து கேட்டாதான் உங்களுடைய சக்சஸ் உங்க பக்கத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க மாற்றம் நிறையவே சந்திச்சிட்டீங்க. ஆனா அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தது அந்த மாற்றம். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க, அந்த மாற்றத்தையே தவறா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எனக்கு கஷ்டப்படுத்திருச்சு, இந்த உறவு இல்லைன்னா எனக்கு கஷ்டம், இந்த பணம் என்கிட்ட இல்லைன்னா கஷ்டம். யூ ஹாவ் லுக்ட் இன்டு த டார்க்கர் சைடு. அந்த கருப்பா சிதைஞ்சு கிடக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை மட்டுமே கணத்துல கை வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்கங்க, வெளியில வாங்க, உங்களுக்காக வேற யாரோ காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே லைஃப் எல்லாமே ஈஸியா இருக்கும், எல்லாமே சட்டன்னு ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்க போகுது. உங்களையே உங்களால ஸ்டாப் பண்ணிக்க முடியாது. நீங்களே நினைச்சாலும் உங்க கார்ட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்களே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் வைப்பா போதும் அப்படின்னு, இதெல்லாம் உண்மையா கிள்ளி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது. யூ கேனாட் ஸ்டாப் யுவர் செல்ஃப். யாருக்கோ உங்களை ரொம்ப பிடிக்கும், யோசிச்சு பாருங்களேன். யாருக்கோ உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க இப்படி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆமாம் தானே, இந்த மாதிரி சோகமா இல்லை இது மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு ஒரு வெறுமையில் இருக்கிறது அந்த யாருக்கோ someone loves you and அவர்களுக்கு இது பிடிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் காமாக இருந்தாலே போதும் எல்லாம் சரியாக நடந்துரும் அப்படின்னு. உங்களுக்கு தேவையான ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இருட்டெல்லாம் மறைஞ்சு ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடக்க போகுது. அண்ட் நிறைய ஹியூமிலியேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தான் உங்கள் காதில் நான் பார்க்குறேன். நிறைய பேர் அவங்களுடைய கோபத்தை வச்சு உங்களை திணிச்சு கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய இயலாமையை உங்க மேலே திணிச்சு கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ண நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்க. இன்னுமே இந்த நொடியிலேருந்து நோ ஒன் வில் ஜட்ஜ் யூ. ஆக்சுவலி எனக்கு உங்கள் காது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் புரியுது. என்னன்னா, மற்றவர்கள் உங்கள் மேலே ஒரு சில விஷயங்களை திணிச்சிருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் உங்களை வச்சு உங்களை கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதை நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி வெளிப்படையாக பேச முடியாமல் இருந்த கோபம், உங்கள் மனசில் இருந்த கோபம் இப்போது உங்களை அந்த ப்ராஸ்பெரிட்டியை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவேற்க முடியாமல் தடுக்குது. ஏஞ்சல்ஸ் ஹாவ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் ஃபார் யூ. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கிளியர், இதுதான் மெசேஜ். ஐ பிலீவ் இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நொடியிலேருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நீங்கள் நம்புங்க. யூ ஆர் பிளெஸ்ட். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் வேறு யாரும் ஹியூமிலியேட் பண்ணி கஷ்டப்படுத்தி கோவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஏன்னா இது ஒரு கைடன்ஸாக இருக்கும் அவர்களுக்கு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.